ஸோ இந்த நெஸ்டட் இஃப் பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் பார்த்தோம், எல்ஸ் இஃப் பார்க்க போகிறோம். ஸோ எகெயின் நான் கிளாஸ் சாம்பிள் எழுதுகிறேன். This time I am going to write the constructor. இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் வாங்குறேன். int marks equivalent to 50 அப்படின்னு வாங்கி இப்போ எழுதுறேன். இஃப் marks less than 50 இருந்தா system dot out dot println he or she has to reappear. Less than 50 இருந்தா இப்போ else if அப்படின்றப்ப here also we have the position for checking and another condition. இப்போ another condition இருக்கப்ப marks greater than 50, marks greater than or equal to 50 அப்படின்றப்ப system dot out dot println paused அப்படின்னு மட்டும் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு சிம்பிள் இஃப் எல்ஸ் இஃப் போட்டிருக்கேன். இப்போ இங்கே மார்க் வந்து 15 நான் செக் பண்ணியிருக்கேன். எழுதலாம், இதை தொடர்ச்சியாக எழுதலாம். இதோட அவுட்புட் செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கால் பண்ணணும்ல. ஸோ கால் பண்ணுறதுக்கான இப்போ கோரில் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வந்து எழுதணும். கரெக்டாக பாருங்கள், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஜிஎஸ் வந்துச்சா. இப்போ சாம்பிள் obj equivalent to new sample of கன்ஸ்ட்ரக்டரில் தான் எழுதியிருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் நெவர் யூஸ்ட் இங்கே பிகாஸ் இட்ஸ் ரிட்டன் வித்தின் த constructor. The entire block is written within the constructor, right? So இப்போ என்ன பண்ணுறோம், நான் சேவ் பண்ணிடுறேன். டெமோ elsif.java ஒரு எரர் இருக்கு. print streamல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இங்கே print ln, ஓகே. இங்கே 50 இருக்கிறதுனால he or she passed. இப்போ மார்க் 150ன்னு நான் கொடுக்குறேன், அதுக்கும் அதே தானே வரும். பட் 150ன்றது எனக்கு க்ரைட்டீரியாவே கிடையாது. த மேக்ஸிமம் மார்க் வில் பி 100. அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு கண்டிஷன் எல்ஸ் இஃப் மார்க் greater than 50 and யூஸ் பண்ணுறேன். மார்க்ஸ் less than 60, 50 to 60 இருக்கு. இது ஒரு கண்டிஷன் தானே. So this might be a grade passed with minimum mark. லைக் 60க்கு மேலே தானே ஃபஸ்ட் கிளாஸு, அப்படியா? 70யா? 60 எபோவ் தானே ஃபஸ்ட் கிளாஸு. மினிமம் மார்க்ஸ்ன்னு போட்டுடலாமா? ஏதோ மினிமம் மார்க்ஸ்ன்னு போடுறேன். இப்போ க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 50 அண்டு 50 to 59 வரலையும் தான் இது எடுக்கும். செக் பண்ணிக்கலாமா? ஒரு முறை செக் பண்ணிக்கலாம்.
அப்படியே கோடிங் எழுதுறதை அவாய்ட் பண்ணுங்க. கோ அண்ட் செக் இட் அவுட் தென் ப்ரொசீட் இட். அதுதான் வழி. தொடர்ந்து அப்படியே கோடிங் எழுதிட்டு போகக்கூடாது வித்தவுட் செக்கிங். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகம் எடுத்துக்கும். இப்போ நான் இங்கே 150க்கு எடுக்கல, இப்போ 58 மட்டும் கொடுக்குறேன். இப்போ 58 வித்தின் த ரேஞ்ச், அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டோம். ரைட்? ரைட்? He or she has to pass with the minimum marks அப்படின்னு வருது. So you can continue this. Marks greater than or equivalent to 60. ஏன் இந்த இடத்துல greater than or equal to போடுறேன்னா, greater than 60 போட்டினா 60ன்ற ஒரு மார்க்குக்கு செக்கே ஆகாது. சப்போஸ் 60 கொடுத்தாங்கன்னா அங்கே க்ரைட்டீரியா இருக்காது. புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணுறேன், greater than or equivalent to 60, 60 to 70 அப்படின்னு இருக்கப்ப நான் இந்த இடத்துல இன்னொரு லாஜிக்கல் போட்டு மார்க்ஸ் லெஸ் தென் 70. கரெக்டா? 60க்கு மேலே 60 to 69, அதுதான கண்டிஷன். இது 60 to 69. அப்போ இங்கே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் println she passed with first class. Right? 70, இந்த ரேஞ்ச் 70 வரலையும் செக் பண்ணுது. மினிமம் மார்க்ஸ் இங்கே நான் மாற்றுறேன், மார்க்ஸ் வந்து இப்போ வந்து 69 அப்படின்னு கொடுக்குறேன். கரெக்டா? passed with first class. So you can continue this. ஓகேங்களா? else if marks greater than 70 and marks less than 80, 70 to 80, ஏதாவது ஒரு கிரேட் கொடுத்துடலாம். ரைட்? ஏதாவது ஒரு கிரேட் கொடுத்துடலாம். A grade. Else if marks greater than or equivalent to 80 and marks 80க்கு மேலே வச்சுக்கலாமா? ரைட்டா? 80க்கு மேலே இருந்தால் A plus ஏதோ ஒன்று சம்திங். புரியுதுங்களா? else போட்டு முடிச்சுக்கலாம். else greater than 80லேருந்து இன்னொன்று முடிச்சு ஏன்னா க்ரைட்டீரியா க்ளோஸ் பண்ணலாம். மார்க்ஸ் less than or equivalent to 100. ஓகே? ஸோ எல்ஸ் அப்படின்றக்கப்ப செக் யுவர் மார்க். செக் யுவர் மார்க்ஸ். ஸோ எல்ஸ் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்றக்கப்ப எல்ஸ் பார்ட் வில் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட். ஸோ இப்போ நம்ம மார்க்ஸ் வந்துட்டு ஒரு 89 கொடுக்குறேன். 89 falls within the category of A++ grade. Okay, so let me check this. இங்கே ஒரு bracket வந்தால் சரியாக போயிடும். இந்த brackets எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நீட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
this will be a separate entity, this will be a separate condition, and this will be a separate condition. Two relational operations are there, so that can be combined using the logical operations and. So அதை bracket பண்ணிருக்கேன், common bracket பண்ணிருக்கேன். Hope you understand clearly, right? So I gave the mark as 89. First class தான் வருது, என்னாச்சு? சேவ் பண்ணலையோ? A++ grade. சப்போஸ் நான் இங்கே மார்க் வந்து 189 அப்படின்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக செக் யுவர் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகும். செக் யுவர் மார்க்ஸ். ஸோ இது ஒரு லேடர் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா லேடர் இஃப் அப்படின்னு சொல்லுது. லேடர் இஃப் அப்படின்னு சொல்லுது. Depends upon the requirement, you can use the combination of relational, logical along with the if else. So whenever there is a requirement, you can use this architecture also, right?